ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. எவனாவது நல்ல ஆண்மகன் ஒரு தடவை பாடுறா. தற்கொலை கூட்டத்துக்கு சிக்கிட்டு தவிக்கிறோம்டா. டேய், இந்த ஐயா கருணாநிதி சொல்வார்ல, தமிழர்களே தமிழர்களே தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் பேச விடு, அட பேச விடு. என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன். அப்படி கவிழ்ந்தவங்க தான் நம்ம. அது திராவிட மாடல். அதுல 2.0 தான் ஐயா. இதுவோ ஓஹோன்னு இருக்கு, இதுக்கு மேல 2.0 ஐயா. ஐயா 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 விட்டுருங்க ஐயா. ஐயா முடியல ஐயா. ஐயா ஐயா சாமி, இந்த பாஸ்போர்ட்டையும் தர மாட்டேங்கிறாங்க. இல்ல ராவோட வேற ஊருக்காவது ஓடி போகலாம். இதுல வேற நம்மள என்ன தெரியுமா கோபப்படுவாரு. இல்ல நான் இனிமே உங்களை கொஞ்சம் பேசுறேன். அதுமே பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா. நீங்க சாராயம் குடி சேர்த்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. சூப்பரையா சூப்பரையா. இனிமே முத்தம் கொடுத்து பேசுறா. அப்படி பேச நல்லா இருக்கு மேடம். நம்ம கிட்ட குத்துப்பாட்டும் இல்லைன்னா ஆட்டமாக போட்டுருக்கலாம். அதுவும் இல்ல, வெறும் கொள்கை பாட்டா இருக்கு. எவனும் ரைமிங்கா போடுங்கன்னு இருக்கான். விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் வந்தாப்ல. இப்ப 5 வருஷம் கழிச்சு அதே இதை நம்ம பாட வேண்டி இருக்கு. முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம். இங்க பாடுறா, அவங்கள பாடுறா. சிறுநீரக திருட்டு என்று சொல்லாதீர்கள், முறைகேடு. ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிட்டோம்டா நாங்க. இதுல வர்ற வழியில எல்லாம் பல நூறு கோடி செலவழிச்சு பதாக என்ன தெரியுமா, தமிழ்நாட்டை நான் ஒருபோதும் தலைகுடிய விட மாட்டேன். எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியறதுக்கு. இனிமையா ஐயா நாங்க குனிய போறோம் ஐயா. ஐயா இனிமையா ஐயா. டாஸ்மார்க்ல குடிச்சு நடந்து வரும்போது எங்க அப்பா வேட்டியை வந்தா சட்டி வந்தா தெரியாம விழுந்து கிடக்குறான்ல, அன்னைக்கு அவன் தலை தொங்கி போச்சியா. எங்கேயா நிமிர்றது, எங்கேயா நிமிர்வது? வைத்தியக்காரா, என் தம்பிக்கு தான் யாரோ தப்பா பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கே பக்கத்துல இருந்து தப்பா எழுதி கொடுக்குறாங்க. ஐயா நீங்களால ஆள மாத்துங்கய்யா. இது என்ன? இது ஒரு நாட்டை ஆளுகிற முதிர்ந்த தலைவருடைய கருத்தாது. பேசிக்கிறான். இப்ப சாத்தியமில்லாத நாம பேச தயாரா இல்லை. நாம பிராக்டிக்கலா வந்துருவோம். என்ன பிராக்டிக்கல்? டேய் ஏன்டா இப்படி பைத்தியமா தெரிய அலையிறிய? பிராக்டிக்கலா பேசுவோங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது.